எலுமிச்சம்பழம் புளிஞ்சு ஊற்றினாதான் மட்டன் வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போ வெங்காயம் என்ன விலைங்க? 1 கிலோவா 90 ரூபா? இல்லை 3 கிலோ இல்லைங்க, அன்னைக்கு 3.5 கிலோ 100 ரூபான்னு. அது வேற ஊரில் அப்படி இருக்குமோ? நீ ஒருக்கா வாங்கிட்டு வந்தல அப்பயாய் உள்ளி ஒரு வாட்டி அம்மா வேலைக்கு போயிருந்தால வெங்காயம் விலை குறவுன்னுட்டு வாங்கிட்டு வந்தேன். மெனக்கெட்டு போட்டு செவந்துட்டு வந்தேன். அப்போ வாங்கிட்டு வந்த பிறகு சும்மா இருக்கணும்ல வாய் வச்சுட்டு இங்கே பாருங்க நீங்கள் என்ன விலைக்கு வாங்குவேன்னே. அப்போ 50 ரூபான்னு சொன்னப்போ நான் 2.5 கிலோ எத்தனை 2.5 கிலோ 100 ரூபாயா என்னப்போ வாங்கிட்டு வந்தேன். அந்த வெங்காயத்தை பாப்போன்ட்டு வந்து பார்த்து செலவு பியாய் உள்ளின்னு. இந்த பல்லாரி இருக்குல்ல இதில் சின்ன சைஸில் இருக்கும் பார்த்துக்க. பியாய் உள்ளின்னாவே உங்கள் அப்பா ஒரு பேர் வச்சாவ பியாய் உள்ளின்னு. மோட்ரு நேற்று சாயங்காலம் மோட்ரு போட்டேன். என்ன கணக்கில் தண்ணி யாருன்னு தெரிய மாட்டேங்கி. என்னது ஆனால் மோட்டர் போட்டு இவ்வளோ நேரம் ஆகு சவுண்டு கேட்கல. அப்போ தண்ணி இல்லாமல் தான் நடந்திருக்கு. மேலே ஏறி போய் பார்க்கணும். சதி நடந்துட்டா அந்த பைப்பு பாத்ரூமில் போய் ஒரு பக்கெட்டை திறந்து வை ஓடிப்போம். நேற்று சாயங்காலம் மாடிக்கு பூ பறிக்க போனாலே பூ டேங்கு திறந்து பார்த்தேன். தண்ணி எனக்கு தெரியவே இல்லை. அந்தாலும் வந்த உடனே மோட்ரு போட்டேன். நீங்கள் வேலையை விட்டு வந்து குளிப்பியலை கிட்டு போடுவியலை அப்படின்ட்டு போடுவதையும் சேர்த்து போட்டு எடை போட்டு தருவாங்க. தக்காளி ஒரு 3 தக்காளி கிடக்கு. நீ ஒரு வாரத்துக்கு தேவையான பல்லாரி உருளைக்கிழங்கு பச்சை மிளகா தக்காளி எல்லாம் வாங்கியாச்சு. இனி இடையில கேட்டால் ஏச்சி தான் உளம். நான் யார் விரவு மட்டை கொதம்பு எல்லாம் பறக்கி கொண்டு வைக்கணும். மழை பெய்து அந்த மண்ணடுப்பையும் இடிச்சு போட்டுச்சு. வீட்டுக்குள்ளே பேனை குத்தாதாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேனே. இவனை பிடிச்சி கட்டில் ஆக்கி போடுவேன். எதுக்கு நீ அவனுக்கு போய் முத்தத்தை கொடுக்குறிய? சிறையே இருக்கு. ஜாக்கி இங்கே வாழை அவனை பிடிச்சி கட்டில் ஆக்கட்டும். எப்படி தூங்க அவன் பாருடி. எப்படி கூடணும்? லை லை அசைய மாட்டாங்க. ஏன்னா அவன் அப்பாக்கா அந்த இதில் அரவணைப்பில் கிடக்காரு. எல்லாம் பார்த்துக்கிட்டு போவா அப்பா. வீழ கொடுக்கணும் முதல்ல கூட. அப்போ எல்லாம் சரியாகும். நல்ல அரிசிக்குள்ள எப்படிதான் அந்த வண்டு வந்துன்னே தெரியல சத்தியமா. பைக்குள்ளேனே பைய பிரிக்கும் போதே பார்க்கணும் அதில் வண்டு இருக்கான்னு. நீ நேரமே சொல்லி வச்சா மறந்துடுவாவ. சாயங்காலம் ஒரு நேரம் கடைக்கு போகும்போது சொல்லிடணும் அரிசி இல்லைன்னு. என்ன மைனியோ கச்சல் மாத்திரையெல்லாம் தின்னப்புற பரவாயில்லையா? நீ வெயிலுக்குள்ளே போவாங்க போனால் ஒரு மாதிரி குளிரை போல் இருக்குது. காய்ச்சல் அதிகமாகும். காலையில் என்ன சாப்பிட்டியா? போதும் போல 5-6 விசில் அடிச்சுட்டு போலிக்கல. நான் கணக்கே வைக்க மாட்டேன். அது பாட்டு அடிச்சுட்டு டக்கட்டுன்ட்டு விட்டுருவேன். நமக்கு நல்லா வியாபனம். இந்த குக்கரில் எத்தனை நாள் டைட் பண்ணினாலும் உடனே கலந்து போயிடும். இதை டைட் பண்ணுறதுக்காகவே இந்த கைப்பிடியை மாற்றி இதை கூட ஒருத்தங்க அன்னைக்கு கேட்டாங்க, அம்மா குக்கர் கைப்பிடி மாற்றி இருக்கு அப்படின்னு. நான் தான் சொன்னேன், அதை கலந்துட்டு எனக்கு வந்து டைட் பண்ணுறதுக்காக இதுதான் ஈஸியாக இருக்குது, அதான் நான் தான் மாற்றி வச்சுருக்கேன் அப்படின்னு. அவ்வளோ கவனிச்சிருக்காங்க பாரு. அதை முதல்ல சொல்லு. அவ்வளோ நுணுக்கமா அதை வந்து இந்த குக்கரில் அதுக்கு லைவ் போட்டிருந்தால சமையல் பண்ணிக்கிட்டே லைவ் பேசிகிட்டு இருந்தோம்ல அப்போ கேட்டது. ஆனால் மறந்துடுவாவல்ல. சாயங்காலம் சொல்லி விடலைனாக்கி வாங்கிட்டு வர மாட்டாவ. நம்ம ஏதாவது ஒரு வேலையில இருப்போம். நானும் மறந்துடுவேன். கடைக்கு போயிட்டு ஆமாம் அது சரிதான். நீங்கள் கடைக்கு போகும்போது என்னெல்லாம் வேணும்னு கேட்கவும் இல்லை. சத்தியமாவா கடைக்கு போகணும் ஒன்றை கூப்பிட்டு போனவ நீ போன சமையலுக்குள்ள ஜாமான் இல்லையா? நல்லதா போச்சுன்னா கொஞ்சம் எழுதி தாரேன். ஜாமான் நம்மளாம் வாங்க வேண்டி இருக்கு.
இதுல குருமா வைக்கிறதுக்கு கொண்ட கடையில இல்ல போதுக, பட்டாணி இருக்கு. பட்டாணி தான் இருக்கு. அதுல வைங்க ஒரு நாள். ஒரு நாள் அதில் வைப்போமா, அப்புறம் ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை பட்டாணி குருமா வச்சிடலாம். வெள்ளிக்கிழமைக்கு ஏதோ ஒரு குருமா வைக்கணுமே, தக்காளி சட்னி வைப்போமா இட்லியை வச்சு. இதே ஒன்று பண்ணுவோம். பைசா இல்லை எனக்கு முக்கியமாக. இன்னைக்கு தேங்காய்க்கு ரூபா தரல. உங்கள் அப்பாயை டைவர்ஸ் பண்ணிவிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போய் உட்காந்துருவேன் பார்த்துக்க. டாட்டாவா கள்ளி. எப்போ கிளம்புவேன்னு தான் இருக்கா. உனக்கு சோறு கறி வைக்க தெரியுமா, அதை சொல்லு. எனக்கு இதுக்கு தெரியணும். அப்புறம் எப்படி சாப்பிடுவிய? நாங்க ஸ்விக்கிலயும் சொமேட்டோலயும் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். ஸ்விக்கிலையும் சொனோட்டாயிலையுமா? சொமேட்டோ இல்ல, சொமேட்டோ. சொமோட்டாவா? ஆர்டர் போட்டு சாப்பிடுவீல, விளங்கிரும். பாட்டுக்கு அது பாட்டு செவனேன்னு இருக்கும். அது எங்கன்னு உழுவோ எனக்கு தெரியாது. எங்க போவிய? மட்டன் பொடி எல்லாம் இருக்கா? மட்டன் பொடி, மட்டன் மசாலா எங்கிருக்கிறாய்? இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இல்லையா? பிரியாணி மசாலா அப்படியே கடைசி வச்சு விட்டுறேன். நாளாயிட்டுல தெரிஞ்சிடும் தான் கிடக்கு. மட்டன் மசாலா இல்லையா? நீங்க தான் நம்ம குருமாய்க்கு போட்டி அப்படின்னு ஞாபகம் இல்லையா? என்னெல்லாம் வீட்டில் இருக்கு இல்லைன்னு. மறந்துட்டா? எங்க பெரிய பண்ண பண்ணிட்டு இருக்காங்க? சத்தியமா சத்தியமா அப்பா கூட பண்ணாமா? நீங்க 2 பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன இது? என்னது? இந்த அவன் பிரபுக்கு ஜிபேல இருந்து ஒரு காய் போடு. இன்னொரு ஒரு ராணி கொடுத்துருக்கு. பிள்ளை கொடு சுபிசாங்க. சிரிச்சா பேய் கூட்டிட்டு வந்துருக்கு. பெரிய பாத்தி அடையா வேணும். ஒரே வெக்கம். அவ பிறந்தநாளுக்குள்ள பார்க்கலாம்னா இப்படி இப்படி பண்ணி சிரிக்கா. அவ வரமாண்டா. கொஞ்சம் கடிங்க. அதே தின்னுவா. காலடி கீழே விழுந்துடாத. லெப்டிக்கே போட்டுருக்கா. கீழே இப்ப தட்டி விடுவா. கை வச்சு தொடச்சு எடுத்துரு. நீ எப்போ இப்ப பெரிய பையலா? பெரிய பையனா? ஓஹோ, இப்ப பெரிய பையன். என்ன தெரியுமா ஆச்சு? விளையாட்டு ஜாமான் கொண்டுட்டு வந்தான். அது நான் இருந்து விளையாடுனேன். நான் கரெக்டா தாங்க விளையாடுனேன். அவன் சொல்லுவான் பெரியம்மா தோத்துட்டாவ, பெரியம்மா சீட்டிங் பண்றாவன்னு. நீ சின்ன பையனா இருக்கும்போது சொல்ல பேசுது. நீ சின்ன பையனா இருக்கும்போது, இப்ப பெரிய பையன். ஓகே, சின்ன பையனா இருக்கும்போது என்ன நடந்து மறந்துட்டான். யோசி யோசி. சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்ன நடந்து அதை யோசி. அதிலே இருப்பா. அவ அதிலே இருப்பா. வா மேலே இரு. கடல் குளிக்கும் போது அழமாட்டியா நீ? அப்ப நல்ல பயனா இருந்தாப்பா.
இப்போ அழுவியா? நீ கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சா குளிச்சுட்டு? நீங்க ஞாயிற்றுக்கிழமை எங்கேயோ கோயிலுக்கு போகவே இல்ல? எங்கேயோ நீங்க ஞாயிற்றுக்கிழமை போகவே இல்லை எல்லாரும்? எங்க ராமேஸ்வரத்துக்கா? அப்படியா? அதான் இன்னைக்கு கோயிலுக்கு போகலையோ? அது அப்ப ராமேஸ்வரம் போயிட்டாவா? இவ்வளோ ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறியா? குட்டி பிள்ளையா ஸ்கூலுக்கு போறியாப்பா? ஆமா. அப்ப போறது இன்ட்ரெஸ்டா இருக்கு. அரை கிளாஸ்ல கொண்டு விடலாம் ஒண்ணு. அங்க அரை கிளாஸ் இடிச்சு போட்டுருக்கு. ஆமா, அரை கிளாஸ் இடிச்சிட்டாவே. அரை கிளாஸ் வேலை நடக்க போகலையா? அப்ப இப்ப கொஞ்ச நாளைக்கு யாரும் எடுக்க மாட்டாவள. எங்க டெம்பரரியா வைப்பாங்கல்ல அரை கிளாஸ். எங்கேயாவது ரூம் பார்த்துட்டு போகலாம் இருக்கும். எங்கன்னு தெரியல. முன்னாடி அபி வீட்டு பக்கத்துல வச்சிருந்தாங்கல்ல அந்த பால் வீட்டுல ஓடு வீட்டுல வச்சிருக்காங்க. ஆமா, அது மாதிரி இப்போ அங்கதான் வச்சிருப்பாவளா இருக்கும். புது கிளாஸ் செஞ்சுட்டு இப்ப மொத்தமா இடிச்சு எங்க இருக்க? மொத்தமா இடிச்சிட்டாவ. நத்திக்கு தான் இடிச்சிட்டு இருந்தாவ. எங்க இருக்க? ரெண்டு பாத்து அவன் இறங்க பாரு. என்ன சொன்னா பாரு. என்ன போலியா போறியா? மாமா அண்ணா எங்க அம்மா என்ன காணல? அம்மையை காணல. கொஞ்சம் கழிச்சு தான் போகணுமா? இப்போ போக வேண்டாம். அவங்க அப்பா ராமேஸ்வரம் போயிருக்காவலாம். என்னப்பா என்ன ஓட என்ன ஓட? நீ வாங்கி சத்தம் கேட்டோன்னு வர. போ இறங்கி போ. பண்டத்தை கொண்டு போங்க. உங்க பின்னிதான் போய் சாப்பிடு சாப்பிடு. என்ன சிரிச்சா? உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் என்ன பண்றாங்க உங்க மம்மி? என்னங்க இந்த கிண்ணி? கண்ணுக்கு மையழகு ரொம்ப வேணும் மாட்டடி. கிருதிகாக வீட்டில் வச்சிருப்பாங்க. ஆனா கொஞ்சம் பறிச்சுக்கலாம். மட்டன் மசாலா இல்லையா வாங்க போனோம். ஆமா, நம்ம அங்க இந்த கடைக்கு போகலாம். கடையில ஆள் இல்லை. பழைய சிக்கன் மசாலா எல்லாம் வந்து இது இருக்கு. பிரியாணி மசாலா அதெல்லாம் டேட் முடிஞ்சிருக்கும். நம்மள நிறைய ரெண்டுமே பிரியாணி மசாலா இதெல்லாம் தூக்கி தூர விட்டுலாம். கொடுங்க, நான் பார்த்து சொல்றேன் டேட் முடிஞ்சு இல்லையான்னு. 2026 ஜனவரி வரை இருக்கு. அப்படியா? இதானே முடிஞ்சிட்டு. இது முடிஞ்சிட்டா? இதுக்கு வெளியே தட்டுங்க. நீங்க வந்து மட்டன் மசாலா வாங்கும் போது அப்படியே சிக்கன் மசாலாவும் வாங்கிடுங்க. அப்படியே கையோட வாங்கிட்டு சும்மா கடைக்கு போடலாம்டா. நம்ம வந்து செல்லில் ஆஃப் பண்ணணும்னு வச்சுக்கோயேன் ரெக்கார்டு பண்ணுறத. அப்போ இது என்ன செய்யும்? அப்படியே இருக்கும். அது நீங்கள் உருவிட்டீங்கனால உருவாமல் அது மட்டும் நம்ம ஆஃப் பண்ணிட்டு இந்த கேமரா வீடியோவாக ஆஃப் பண்ணுறோம். அப்புறமா ரெண்டாவது எடுக்கிறோன்னா அது வரைக்கும் என்ன செய்யும்? அப்படியே இருக்கும். ஆஃப் ஆகிருக்கேன் இல்லையான்னு ஒழுங்காக பார்த்துக்கோங்க. சில டைமில் அது ஆஃப் ஆகிடும். ரொம்ப நேரம் ஒர்க் ஆகாமே இருந்துச்சுன்னா அதுவாகவே ஆஃப் ஆகிடும். ஆனால் நீங்கள் மறுபடியும் ஆன் பண்ணி இது பண்ணும்போது அது கனெக்ட் ஆகுது. நீங்கள் மறுபடியும் அதை அமைக்கிறது கனெக்ட் ஆகும். அது நமக்கு அங்கே தெரியுமில்ல. அது வந்து பச்சை கலரில் ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக இதான் ஆன் ஆகிரும்ல. ஆமாம், மறந்துடாதங்க. ஏங்க உங்களுக்கு விட்ட நானே போன வாரத்தில் சொல்லிவிட்டேன் தெரியுமா? பட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேங்க. எனக்கு பப்ஸ் வாங்கிட்டு வந்து எனக்கு சாப்பிட்றதுக்கு. நான் அதெல்லாம் கொண்டு போய் சொல்லலை. என்ன சரி பப்ஸ் வந்துருக்கு சாப்பிட. நான் நினைச்சேன் சம்மந்தமே இல்லாமல் எதுக்குடா பப்ஸ் வந்திருக்கு அப்படின்னு. ஆனால் நீங்கள் 2 வாரம் போனீங்க வெளியில் ஜாமான் வாங்க போனீங்க. டீ கடைக்கெல்லாம் போயிட்டு எடுத்து டீ எல்லாம் குடிச்சிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்தீங்க.
நான் நேரத்தை சத்திட்ட சொல்றேன் நான் பட்ஸ் வாங்கிட்டு வர சொன்னேன் அப்போ பப்ஸ் வாங்கிட்டு வந்தேன் வீட்டு என்னது நம்ம வீட்டுக்கு கல்யாணம் விஜய் சித்து விலாஸ்ல இருந்து வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்கேன். அப்படியா? நம்ம வீட்டு கல்யாணமா? விஜய் சேதுபதியா? விஜய் சித்து விலாஸ் அது யாரு? உங்க அத்தாக்க கைய பிடிச்சிட்டு போ. என்ன சுபிதா எல்லாரும் எங்க போறாவ? என்ன திடீர்னு அந்த அளவு கிளம்பி போயாச்சு. என்ன உங்க வீட்டுக்காரர் கோயிலா? என்னைக்கு வருவாரு? நாளைக்கு. நேற்று தானே நேற்று சாயங்காலம் கிளம்புனாரோ? ஆமா. இன்னும் மத்தியானம் போலங்களே கண்டம்பில்ல ஜாமனம் வாங்கிட்டு வேற ஆட்கள்லாம் சேர்ந்து போயிருக்கோம். ஒன்றும் கூப்பிடாதியா? ஆம்பளைகளுக்கு மட்டும் போயிருப்பாவா? அப்படிதானே? நான் போனதே இல்லை ராமேஸ்வரம். நீ போயிருக்கிறியா? நீ போனது? திருப்பதி போனது கிடையாதுண்ணா. நீ போனது இல்லையா? நான் வருஷந்தோறும் இந்த மருவத்தூருக்கு மட்டும் போறேன். நீ போனது? கோபரி, திருச்செந்தூர், அந்த முருகன் கோயில் கன்னியாகுமரியில இருக்கே வட திருப்பதி. அதுவும் நான் போயிருக்கேன் 2 வாட்டி. அட வருஷந்தோறும் போவியலா? ஒரு சாமி இருக்கும் தெரியுமா வன திருப்பதியில? ஒரு சாமிக்கு இப்போ டெய்லி புடவை கட்டுவோவ தெரியுமா? ஒரு அம்மன் சாமி இருக்கும் தெரியுமா? பார்த்துருக்கிறியா? அந்த சாமிக்கு டெய்லி புது புடவை கட்டுவா. அது ஒருத்தருடைய ஒரு வேண்டுதல். அது ஒரு தனியாருக்கு சொந்தமான கோயில் தானே. அந்த அந்த சரவண ஹோட்டலு அந்த அதனால அந்த அதில் வந்து அப்படியே விசாகத்தண்ணு வண்டி பிடிச்சி போறது. எங்க பெரியப்பா, எங்க சித்தப்பா, 2 பெரியப்பா, சித்தப்பா, நாங்க அப்படியே அது போய் பழைய வயசுலயே இருந்து மாதிரி முந்தி ஒடுக்க தெரியும்னா சின்ன வயசுல பல்லடத்து விட்டு வந்த உடனே எங்க அம்மா கெட்டி சோறு கெட்டி போடுவாங்க. அது என்ன சோறு தெரியுமா? கெட்டி சோறு. எங்க அம்மா பஸ் ஸ்டாண்டு கிட்ட வந்து நிற்போம் 4 மணிக்கு. 4 கெட்டி சோறு 5 மணி பஸ் எடுப்பான். 4 வந்த உடனே இறக்கி வச்சுக்கிட்டு துணியை மட்டும் நீ உனக்கு ஞாபகம் இருக்கா? உங்க அந்த உனக்கு விவரத்துக்கெல்லாம் கட்டி சோறு கட்டியிருக்காங்களா? எங்க அம்மா கட்டி போட்டுருக்கோம். புளி தண்ணி தொளிச்சு ஐயோ எனக்கு இப்ப சொன்னோட சாப்பிடணும் போல தோணுது. ஆமா ஒரு ஆமா தண்ணியை தொட்டு அடிச்சு இருக்கல ஜீவாவ. சோறு ஒரு 4-5 நாளைக்கு கெட்டவே செய்யாதுமா? மாட்டு வண்டியில மாமா வண்டியில போவாங்க. ஒரு வாரத்துக்கு முக்கிய கிளம்புவோம். மாட்டு வண்டி 2 நாள் ஆகும். பரவாயில்லையே. நான் எனக்கு உனக்கு வயசு இப்ப எத்தனை வயசு ஆகுது? அவ்வளவு அந்த வயசுல எல்லாம் அப்ப கட்டிக்கிட்டு இருந்தாவளா? எனக்கு வயசுக்கு என்னோட 10 வயசுக்கு நீ சின்னவா தான் எனக்கு. அதுக்காண்டி நிறைய என்னது அதுக்காண்டி எங்களுக்கு ஒவ்வொரு அடிக்கடி போவோம். ஆனா நாங்க மருவத்தூர் போன புதுசுல நாங்க கல்யாணத்துக்கு முந்தி ஏஜட்டமில் வீட்டுல இருக்க டைம்ல எல்லாம் கட்டி சோறு இருந்துச்சு. சாமி கும்பிடாம விட மாட்டாங்க. சாமி கும்பிட்டு மயக்கம் போட்ட மாதிரி வந்தாலும் மயக்கம் போட்டாலும் தொழிச்சு தண்ணி தொளிச்சினாலும் மயக்கம் போட்டாலும் தண்ணி தொளிச்சு மயக்கம் வந்து அது இல்ல சாமி கும்பிடாக்கு 6 மணிக்கு தான் வந்து கும்பிட்டு வெளியே வரும். மதியம் 1 மணிக்கே எங்க போனாங்க. இந்த நாங்க வந்து போனது வந்து அந்த சீசன் டைம்ல எல்லாம் போக மாட்டோம்ல. அங்கே போவோம். ஆனா என்ன தைப்பூசம் தேரோட்டம் ஃபர்ஸ்ட் வந்து தெரியுமா? தைப்பூசம். ஆமா தைப்பூசம் தேரோட்டம் எங்க? அப்ப ஓவரில. ஆமா நாங்களும் முதல் ட்ரிப்ல இருந்து போனோம். இந்த வெள்ளோட்ட விட்டாவ தெரியுமா? ஓவரில அந்த டைமே இருந்து ரோடெல்லாம் உடஞ்சி போச்சு தெரியுமா? மர அந்த முக்குல இருந்து அது வாகனம் தேர திரும்ப முடியாம அப்புறம் சுசீந்திரத்துல இருந்து வடம் கொண்டு வந்து மறியல தேவை. அந்த 2 டைமும் போவோம். எப்படினாலும் எல்லாரும் போவோம். நாங்களும் தேரோட்டம் தைப்பூசத்துக்கு தேரோட்டத்துக்கும் போவோம், விசாகத்துக்கும் போயிருவோம். ஒரு தடவை இப்ப 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முந்தைய தேரோட்டத்துக்கு போனது இல்ல.
விசாகத்துக்குனே ரொம்ப போனதில்லை. போறதில்ல கல்யாணத்துக்கு பிறகு. கல்யாணத்துக்கு போடுவோம். அடுத்து அங்க இருக்கும் போது எப்ப எங்க பெரிய பைக்ல எல்லாம் கார் இப்ப எடுத்து பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் பத்தியா அதனால கூட்டிட்டு போறேன். அதுதான் எங்கிட்ட சொல்லாம அதுக்கு முந்தின வாரம் கூட்டிட்டு போவாங்க. சேரோட்டுக்கு முந்தின வாரம் நேற்றமா கூட்டமா இருக்குமா பிள்ளைகளை வச்சுக்கிட்டு கஷ்டமா இருக்கும். ஆனா நாங்க விசாகத்துக்குலாம் எப்பவும் போயிரும். காலையில சோறு கறி எப்ப ஒவ்வொரு வீட்டுல என்ன தெரியுமா? நீ இக்க வச்சா நான் இக்க வைக்க முடியும். தோசை அந்த பிறகு டிஃபன் அதுக்கடே டயர்ட் ஆயிரும். காலையில எல்லாரும் ரெண்டு தின்னுங்க. அவன் தர மாட்டான். ஓ வீட்டுல இருந்து கிளம்பும் போதே சாப்பிட்டுக்கங்க. இது நல்ல கதை. காப்பி மட்டும் குடிக்காதீங்க, தின்னுட்டு வந்துருங்க. அவன் எங்க அன்னைக்கு பெரிய தூக்கி விட மாட்டான். அந்த கடலை இருந்துங்கணும். எங்க பெரிய பிரச்சனை ஐயோ சாப்பிட கூடாது. சாமி இப்படியே கும்பிட்டுட்டு மிந்தி அப்படி இல்லை. ஒரு சுத்து இந்த சாமியை மட்டும் பெரிய சாமியை கும்பிட்டுட்டு அப்புறம் சின்ன சின்ன சாமி எல்லாமே கும்பிட போய் இப்போ யாரு போறா இப்படி சுத்தமா அந்த சாமி இப்படி சுத்தம் அதெல்லாம் மொத்தமா கும்பிட முடியாது. எல்லா சாமி கும்பிடாதுலயும் இப்போ நம்ம சோம்பேறித்தனமா ஆயிடுச்சு. எல்லாம் அப்படிதான். காலங்கள் களியலம்மா இப்போ 10 நிமிஷம் நின்று சாமி கும்பிட முதுகு பிளக்குவா. ஆனா என்ன ஒரு ஆளுக்கு டிக்கெட்டுன்னா 300 ரூபா தானே வரும். எங்களுக்கு வீட்டுல அப்படியே 1200 ரூபா. ஆனா எங்க வீட்டுல அதுக்கு ஒவ்வொரு இது திருச்செந்தூர் மாதிரி எனக்கு மிஞ்சாலாட்டு எங்க வீட்டுல இருந்து ஆட்டோ பிடிச்சி எங்க அப்பா. ஆமா கொஞ்ச நாள் பஸ் விட்டு இருந்தா அந்த பஸ்ல அதுக்கப்புறம் பஸ் விட்டுறது சின்ன வயசுல. அப்புறம் நாங்க ஆட்டோ பிடிச்சி மாசம் அது லாபம். ஆமா ராத்திரி 8 மணிக்கு ஓடுக்கு தெரியாம அங்க போய் சேர்ந்து குளிச்சு எடுத்து மாதிரி வாகனம் எடுப்பவள் அதெல்லாம் முடிஞ்ச பிறகு நான் ஒரு நாள் அதை பார்த்ததே இல்லை. ராத்திரி வாகனம் எடுக்குது நான் ஒரு நாளும் பார்த்தது இல்லை. நாங்க அதுக்கு முந்தைய வந்துருவோம்ல கிளம்பி. வாகனம் எடுத்த பிறகுதான் ஆட்டோல வீட்டுக்கு கிளம்பி யாரையும் அட நான் இவைய கிட்ட சொன்னேன் இந்த மாசம் வாகனம் எடுக்க. அதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். போன தடவை போன மாதிரி வேலையை போயிட்டோம்ல தீபாவளிக்குன்னுக்கிட்டு இனி இந்த தடவை அன்னைக்கே அந்த கார்ல அந்த அண்ணன் சொல்லி வச்சிருந்தேன். அன்னைக்கு நம்ம ஒரு நாள் அப்படியே சரி அப்படின்னா அப்போ பகல வேலைக்கும் போயிடலாம். சாயங்காலம் நம்ம எப்போ சாமி கும்பிட்டு முடிச்சாலும் அந்த கார்ல வயிட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணேன். எனக்கு வாகனம் எடுக்கிறத பார்க்கணும். ஒரு 1.5 மணி நேரத்துல வீட்டுக்கு வந்துடலாம். அந்த மாதிரி உறங்கி முடிச்சே போதும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சொல்லியிருந்து பாப்போம் அது எப்போ நடக்குது. அந்த ஒவ்வொரு சுயம்புலிங்க சுவாமி மனசு வச்சாதான் நடக்கும். நம்ம நினைக்கிறது இது நடக்கும். வாங்கிட்டு வந்துச்சீங்களா? அப்போ போயிட்டேலாம் நேரமே நீங்களும் வரியா? சரிம்மா பத்திலையும் இதையும் அரிசி எடுத்துட்டு வா. நான் இவ்வளோ நேரம் சுத்திதாட்ட நின்று பேசிட்டு இருந்தேன். இப்போ உள்ள வாரேன். முட்டையா சரிம்மா அப்பாக்கு அது ஆன்ல இருக்கான்னு பாரு. வெளியே போயிட்டு வந்திருக்காவ. எது ஆன்ல இருக்கா? மைக்கு அன்னைக்கே யார் வெளியே போயிட்டு வந்திருக்காவ. பிரச்சனை சாப்பாடு குழந்தைங்க அடியில குடிக்குதுங்க. இன்னைக்கு நீங்க அதே மாரி பச்சை கிளியே வாங்கிட்டு வந்துருக்கீங்க. ஆன்ல இருக்கா? ஆன்ல தான் இருக்கு. டாடி பாருங்க பச்சை கிளி வாங்கிட்டு வந்திருக்காங்க. பச்சை கிளி அரிசியா? இது புது கம்பெனியா? பச்சை கிளி பிராண்டு. இது எப்படி இருக்குன்னு தெரியல. ஏற்கனவே அந்த அரிசி நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தாக்கி வத்தலை கொண்டு மாடியில் காய போட்டு வந்துறியாமா? எப்படியும் 2 நாள் காயணும். நேற்று அடிச்ச மாதிரி வெயில் அடிச்சுன்னா ஒரே நாளில் காஞ்சிரும். கவரை கையில் கொண்டு வந்துரு. ஆலங்குளம் ஆலங்குளத்திலேயே தயாரிக்க வந்த அரிசி நம்ம ஊருக்குள்ள இருக்கு. ஆலங்குளம் எங்க இருக்கு? ஆலங்குளம் இது 627 851 பின்கோடு. எங்கேயோ கிடக்கு. அப்போ வேற எங்கேயோ கிடக்கு. என்ன படம்? குத்தப்பஞ்சன் ரோடா? பாஞ்சன் ரோடா? நெடில் தானே. குத்தப்பாஞ்சன் ரோடு காளகஸ்தி மடம். காளகஸ்தி மடம் அது எங்க? காளத்தி மடம் எங்க இருக்கோ தெரியல. புதுசா இருக்கு இந்த பை. சோறு எப்படி இருக்குன்னு தெரியல. பொங்கி பார்த்தா தெரியும் நாளைக்கு. மம்மி வந்து எதனா இருந்தாலும் இன்னும் ஒரு வாரத்துக்கு அது மேலே பழி போட்டு தப்பிச்சிருவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே சொல்லாத பிள்ளை. உண்மைக்கு முன்னமா வாங்கின அரிசியெல்லாம் நல்லதா இருந்து இப்போ 2-3 தடவையே வாங்கினது பச்சரிசி மாதிரி தான். சோறு அது பக்குவம் பார்த்து நான் வடிக்கையில படாத பட்டுருக்கு. எல்லாரும் நம்ம மேல பழிய போடக்கு இருக்கீங்க. கையோட ரசத்தையும் வச்சு முடிச்சிரும். நம்ம வேலை முடிஞ்சிடும். மட்டன் ரசம்